டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய விமானியை மீட்பதற்காக நடைபெற்ற தாக்குதலில் அமெரிக்க தரப்பில் பாரிய இழப்புகள் ஏற்பட்டதாக செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் தன்னுடைய அரசியல் பிம்பத்தை தக்க வைப்பதற்காக இறந்தோர்களினுடைய எண்ணிக்கையை தற்காலிகமாக மறைத்து வைக்கவும் அல்லது குறைத்து கூறுவதற்கு முயற்சி எடுக்கும். அதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்று ராணுவ விவகார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இரண்டாவது, இறந்தவர்களுடைய உடல்களை அமெரிக்க குடும்பங்களிடம் ஒப்படைத்தே ஆக வேண்டும். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது உண்மை வெளிவரத்தான் செய்யும் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஆனஸ் புக் நீல்சன் தெரிவிக்கின்றார். நீண்ட காலங்களுக்கு அமெரிக்க குடும்பங்களுக்கு இறந்தோர்களினுடைய எண்ணிக்கையை அமெரிக்காவினால் மறைக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். 2 வீரர்களை மீட்டதாக அமெரிக்கா கூறுகின்றது. ஆனால் அதற்காக இழந்திருக்கின்ற உயிரிழப்பு எவ்வளவு பெரியது என்பதை கூறாமலே டொனால்ட் ட்ரம்ப் வீரர் மீட்கப்பட்டார் என்று மட்டும் கூறியிருக்கின்றார். மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி தான் ஒருவரை மீட்க முடியும் என்பதும் எலியை பிடிக்க கூரையை கொளுத்தியது போன்ற ஒரு வேலையாக இருக்கின்றது. எலியை பிடித்து விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். ஆனால் அமெரிக்கர்களிடையே இந்த மரணங்கள் மேலும் அதிகமாக இருக்கும் என்கின்ற சந்தேகம் நிலவுகின்றது. 13 பேர் மட்டும் மரணித்ததாக கூற முடியாது. குவைத்தில் இடம்பெற்ற ஒரு மரணம் அமெரிக்கர்களை கொதிப்படைய செய்திருக்கின்றது. நிக்கோல் அமோர் என்கின்ற 2 பிள்ளைகளினுடைய தாய் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலினால் கொல்லப்பட்டார். இவர் அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்தவர். அன்றைய தினம் 6 அமெரிக்க ராணுவத்தினர் ஈரானுடைய ஆளில்லா விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள். ஒரு சில நாட்களில் தன்னுடைய பணி முடிந்து 2 பிள்ளைகளுடனும் சேருவதற்காக இவர் காத்திருந்த வேளை இந்த தாக்குதலில் சிக்கப்பட்டு மரணமடைந்திருக்கின்றார். இவருடைய மரணம் பெரும் சோகமும் பெரும் கோபமாக அமெரிக்க மக்களிடையே புயலாக பொங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு வீரரின் மரணமும் அமெரிக்காவில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகின்றது. தேவையற்ற இந்த போரினால் நாங்கள் உயிரிழக்கின்றோம் என்கின்ற கருத்து வேக வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றது. உள்நாட்டில் ஏற்படுகின்ற இந்த கடும் கோபம்தான் அமெரிக்காவினுடைய சீற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. 13 பேர் என்று அமெரிக்கா கூறினாலும் இன்டர்கெப்ட் என்கின்ற ஊடகம் சுமார் 100 பேர் வரை மரணமடைந்து விட்டார்கள் என்று தெரிவிக்கின்றது. டெமோக்ராட் கட்சி உண்மை தன்மையை உடனடியாக வெளியிட வேண்டும். மரணித்தவர்கள் எத்தனை பேர் என்கின்ற போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றது. 13 இருந்து 500 பேர் வரை மரணமடைந்திருக்கலாம் என்ற செய்திகள் பரவுகின்றன. எனவே உண்மை தன்மையானது 2ற்கும் இடையில் இருக்கலாம் என்றும் பிரச்சார போர் ஒன்று நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் படைத்துறை ஆய்வாளர்கள் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய USS ஜெரார்ட் ஃபோர்ட் என்கின்ற கப்பல் முற்றாக சேதமடைந்து 10,000 பேர் வரை மரணமடைந்ததாக கூறப்படுகின்ற செய்தி தவறானது என்று குறிப்பிடுகின்றார். அமெரிக்க படைகள் 10,000 பேர் மரணமடையவில்லை. ஆனால் ஈரானுடைய தரையில் அவர்கள் இறங்குவார்களாக இருந்தால் இந்த 10,000 சாதாரண தொகையாக மாறும் என்பதையும் அவர் மறுக்கவில்லை. 2 தரப்பிலும் பலமான பிரச்சார போர் நடைபெறுகின்ற காரணத்தினால் உண்மையை கண்டறிய முடியாவிட்டாலும் கூட அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பலின் மீது தாக்குதல் நடைபெற்றதை அமெரிக்கா முன்னர் மறைத்தே வைத்திருந்தது. பின்னர் அது ஒரு சில நாட்களில் அம்பலத்திற்கு வந்தது. இதுபோல அனைத்து விடயங்களும் அம்பலத்திற்கு வர அதிக நாட்கள் எடுக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மைகள் வெளிவர கடுமையான கோபமும் போரினுடைய தன்மையும் அதிகரிக்கத்தான் செய்யும். அமெரிக்க அதிபர் நரக கதவை திறப்பதற்கு ஈரானுக்கு வழங்கி இருக்கின்ற 48 மணி நேரம் நாளை மாலை இரவு 8 மணி அளவு ஈரானிய நேரத்துடன் முடிவடைகின்றது. அதற்கு பின் என்ன நடைபெற போகின்றது? ஈரான் பணிந்து விடுமா? ஈரானுடைய பதிலடி கிடைத்திருக்கின்றது. ஈரானை நரகமாக நீங்கள் மாற்றுவீர்களாக இருந்தால் அதற்கு பதிலடியாக நீங்கள் குடியிருக்கும் மத்திய கிழக்கு பகுதி முழுவதுமே உங்களுக்கு நரகமாக மாற்றமடையும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசை ஒரு காலமும் நீங்கள் தோற்கடிக்க முடியாது. ஈரானுக்குள் நுழைவீர்களாக இருந்தால் நீங்கள் இந்த சேற்று நிலத்தில் மூழ்கி போய் விடுவீர்கள். திரும்பி செல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல் ஓர் ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்டது என்றும் அதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அடிபணிய மாட்டோம் என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய 48 மணி நேரம் மேலும் சில மணி நேரங்களில் முடிவடைய இருக்கின்ற
நிலையில் ஈரான் தாங்கள் தயார் என்று கூறியிருக்கின்றது. ஈரானுடைய புஷ்கர் அணுசக்தி நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலினால் ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சுகள் வெளியேறுகின்ற அபாயம் காணப்படுவதாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி தெரிவித்திருக்கின்றார். பிராந்தியம் முழுவதுமே ஆபத்தான கதிர்வீச்சு ஏற்படுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அட்டோம் ரியாக்டரின் மீது நேரடியாக தாக்குதல் நடைபெறவில்லை. நேரடியாக தாக்குதல் நடைபெறுமாக இருந்தால் அது அணுகுண்டு வெடித்தது போன்ற நிலையை உருவாக்கிவிடும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் வளைகுடாவே ஆபத்தான நிலையில் சிக்கப் போகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த இடத்தில் ஈரானிலிருந்து அலி அப்துல்லாஹி அலியாபாடி கூறியிருக்கின்ற கருத்து மிக முக்கியமானது. டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருக்கும் காலக்கெடு ஒரு முட்டாள்தனமானது. இந்த மிரட்டலானது அமெரிக்காவிற்கு இப்பொழுது யாரும் உதவி இல்லை என்பதனால் ஏற்பட்ட நிலை, அதனால் உருவாகிய தடுமாற்றம், மூன்றாவது நிலை தடுமாறிய நிலை, நான்காவது மடைத்தனமான அறிவிப்பு. இதை ஒரு காலமும் ஈரான் கணக்கில் எடுக்காது என்றும் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் குவைத்தின் மீது ஈரானுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரங்களில் 8 ஏவுகணைகள், 19 ஆளில்லா விமானங்கள் பறந்திருக்கின்றன. லெபனானில் இடம்பெற்ற தாக்குதலில் இதுவரை 1422 பேர் மரணித்திருப்பதாக லெபனான் கூறுகின்றது. தென்புல லெபனானில் நடைபெற்ற மோதலில் 21 வயதுடைய இஸ்ரேலிய போர் வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரானுடைய புஷ்கர் அணுசக்தி நிலையத்தில் இருந்து அங்கு பணியாற்றிய 198 ரஷ்யர்கள் வெளியேறிக் கொண்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிலைமை மோசமடைந்து கொண்டு இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.